படிக்கிற வயசில் ஒன்றா அண்ணனா தம்பியா மச்சான் மாமான்னு பேசி பழகுறோம். ஆனால் படித்து முடித்ததும் அவங்கவுங்க சூழ்நிலை அப்படியே பிரிஞ்சிடும். இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் இருக்கும். அதுபோல் தாங்க நானும் திருப்புவனத்தில் ஹாஸ்டலில் ஒன்றா தங்கி படித்த எனது நண்பர்களை 30 வருஷம் ஆச்சு அவங்கள பார்க்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். வாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறமும் எங்களுக்கு இந்த சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது போல் நீங்களும் அந்த படித்த காலத்தில் உங்களோட நண்பர்களை அதோட படித்ததோடு விட்டுறாமல் தேடி ஒவ்வொருத்தரையும் இப்படி சந்தித்து பேசும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். பேர் ஜான்ராஜ். நண்பர் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். ஆமாம், அந்த முடியெல்லாம் அவ்வளோ ஒரு அழகு. இப்போ இந்த தோற்றங்கள்லாம் மாறி பார்க்கும்போது ஆமாம் அவ்வளோதான் ஏஜாக எல்லாம் மாறும்ல. கண்டிப்பாக தெரியாம இருக்கட்டும். திருப்போணத்துல ஹாஸ்டல்ல படிச்சாப்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரை பார்க்கணும். பாசக்கார தம்பி ஜான்சன் துரை அண்ணே, தர்மராஜ் அண்ணே, சதீஷ் இன்னும் இருக்காங்க அந்த ஊர்ல. ரீகன், குணபாலன், அப்புறம் மோகன் அண்ணே, நெப்போலியன், இன்னும் நிறைய பேர் இந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்க. ஒரே ஊர்ல இவ்வளவு ஒரு நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்பு மறக்கவே முடியாது. அப்படி சந்திச்சேன்னு அந்த எங்களோட பழைய கதைகளை ஃபுல்லா பேசும்போது அப்படியே எங்கேயோ போய் இருக்கிற பழைய ஞாபகம். அம்மா போயிட்டு வர்றேங்கம்மா, பத்திரமா இருங்கம்மா. அடாடா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மருமகன் இவங்களோட அந்த அன்பான பேச்சு, என் பின்னாடியே அந்த நண்பர்கள் அப்படி சுத்திக்கிட்டு ஒவ்வொரு வீடா அப்படி போனதும் அந்த ஊர்ல உள்ளவங்க கூட எங்களை அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்தாங்க. யார் அவங்க என்ன ஏதுன்னு. மறக்க முடியாது இந்த நாளை. எத்தனை நாளானாலும் மறக்கவே முடியாது. இன்னும் எத்தனையோ நண்பர்கள்லாம் இருக்காங்க. இவங்களையும் தேடி ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் அப்படின்ற ஆசையோடு எனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது போல இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நான் பாடுற பாடல்களை கேட்டு என் மேலே அன்பாக பாசமாக இருக்கிற உங்களையும், மற்றபடி வெளிநாட்டில் இருந்து அந்த சாரவங்க எத்தனையோ பேர் என் மேலே அன்பா நீங்கள் இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முயற்சி கொடுக்குற உங்கள் எல்லாரையும் கூட சந்திக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். தம்பி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் திருப்பவன அண்ணனை பார்க்க வரும்போது என்னை சுற்றி வந்து வளைஞ்சு இருக்கீங்கப்பையா. எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களையும் எல்லாரையும் அன்பா நினைப்பேன். என்னை வந்து ஒரு நாளைக்கு எல்லாரும் பார்த்துட்டு போயிருங்கய்யா. என் நண்பன் எனக்கு ஆசையாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துடுறேன். சதீஷ் நல்லா இருக்கா? எதுக்கு சதீஷ் வீண் செலவு? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட நண்பர்களை நான் பார்த்து சந்தோஷப்பட்டது போல நீங்களும் உங்களோட படித்த அந்த நண்பர்களை தேடி கண்டுபிடிங்க. ரொம்ப நன்றிங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் எல்லை. சதீஷ், பஸ்ல என்ன பயணம் அனுப்பி விட்டுட்டு நீ என்ன நினைச்சு போனியோ அது எனக்கு தெரியல. நான் உன்னை நினைச்சு அப்படி அந்த ஜன்னலுக்குள்ள ஒரு டாட்டா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படி நினைச்சுக்கிட்டே என்னோட கண்ணை ஈரமாக்கிக்கிட்டு எனது பயணம் போய்கிட்டே இருக்குது. இன்னும் 60 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, வயசான காலத்துல எப்படியாவது தட்டுமாடி உங்களை இன்னும் ஒரு முறை சந்திக்கிற அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும். ரொம்ப நன்றி. பத்திரமா இருங்க எல்லாரும்.